தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல்களில் பிரான்ஸ் ஈடுபடவில்லை என பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ உறுதிப்படுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் பெரும் பதட்டம் நிலவுகின்றது. ஏர் பிரான்ஸ், லுஃப்தான்சா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் போன்ற விமான நிறுவனங்கள் மத்திய கிழக்கு நோக்கிய விமான பரப்புகளை ரத்து செய்துள்ளன. இஸ்ரேல், ஜெருசலேம், மேற்கு கரை ஆகிய பகுதிகளுக்கு பிரெஞ்சு குடிமக்கள் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா ஈரானின் மீது தாக்குதலை தொடங்கிய பின்னர் நிரந்தர போர் நிறுத்தத்தை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ கோரியுள்ளார். ஈரானின் உச்சநிலை தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இறந்துவிட்டதாக அறிகுறிகள் உள்ளது என்று நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அடுத்து பிரான்சில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். ஈரான் மீதான தாக்குதல்கள் குறித்து பிரான்சுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை. அத்துடன் பிரான்ஸ் இதில் ஈடுபடவில்லை என பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த தகவலை பிப்ரவரி 28 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மாளிகையால் வெளியிடப்பட்டது. ட்ரம்ப் ஈரான் இறைமையை தான் முழுமையாக நெருக்கமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்திருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தனது வரலாற்றிலேயே மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவும் தொலைபேசி வழியாக உரையாடியுள்ளனர். இஸ்ரேல், அமெரிக்கா ஈரான் மீது நடத்தும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான், இஸ்ரேல் மற்றும் பிற நாடுகள் நோக்கி ஏவுகணைகளை ஏவியுள்ளது. ஃபேர் எபிக் எனப்படும் இந்த செயல்பாட்டின் மூலம் ட்ரம்ப் ஈரான் மக்களை அதிகாரத்தை கைப்பற்றுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பகுதியில் புதிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. உலக நாடுகள் இந்த நிலைமையை நெருக்கமாக கண்காணித்து வருகின்றன. இஸ்ரேல், ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் பிராந்திய நிலைமையை மேலும் சிக்கலாக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக தாக்குதல் நிகழ்த்துவது உலகெங்கும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக முடிவெடுத்து முன்னெப்பொழுதும் இல்லாத ஓர் இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது என IDF, இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ், இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல், அமெரிக்காவுடன் இணைந்து ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளன.
இதில் ஈரானின் உயர் இராணுவ அதிகாரிகள் சிலர் அளிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் எபிக் ஃபியூரி எனப்படும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ளிட்ட பல இடங்களை நோக்கி ஏவுகணைகளை ஏவியுள்ளது. ஈரானின் ஏவுகணைகள் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள பல நாடுகளையும் இலக்காக கொண்டுள்ளன. தற்பொழுது நிகழ்த்தப்படும் தாக்குதல்களால் ஈரான், இஸ்ரேல், ஈராக், பஹ்ரைன், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் பாதிப்படைந்துள்ளன. இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இந்த பகுதியில் உள்ள நாடுகள் உயர் பாதுகாப்பு நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க, இஸ்ரேலிய தாக்குதல்களை அடுத்து ஏர் பிரான்ஸ், லுஃப்தான்சா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் போன்ற விமான நிறுவனங்கள் மத்திய கிழக்கு நோக்கி விமானங்களை பறப்பதை ரத்து செய்துள்ளன. மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள அரசியல் பதற்றம் காரணமாக பல விமான நிறுவனங்கள் தங்கள் விமானங்களை ரத்து செய்து வருகின்றன. இது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகின்றன. விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை வழங்கி வருகின்றன. பயணிகள் தங்கள் விமான நிலையை சோதித்து தேவையான மாற்றங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இந்த நிலையில் விமான நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களை அல்லது வாடிக்கையாளர் சேவை மூலம் புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை பெறுவது நல்லது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. ஈரானுடன் ஏற்பட்டுள்ள பதட்டங்களின் காரணமாக பிரான்ஸ் வெளிநாட்டு அமைச்சகம் புதிய பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல், ஜெருசலேம், மேற்கு கரை ஆகிய பகுதிகளுக்கு பிரெஞ்சு குடிமக்கள் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் ஏற்கனவே உள்ள பிரெஞ்சு குடிமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு கேட்கப்பட்டுள்ளனர். பதற்றமான சூழ்நிலையால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல், அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை தொடங்கிய பின்னர் நிரந்தர போர் நிறுத்தத்தை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ கோரியுள்ளார். ஈரானின் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பிரெஞ்சு குடியரசுத் தலைவர்
கோரிக்கை விடுத்துள்ளார். இது சர்வதேச அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஆகியோர் ஈரானின் இராணுவ இலக்குகளை அழிக்கும் நோக்கில் தாக்குதல்களை தொடங்கியுள்ளனர். ட்ரம்ப் ஈரானின் இராணுவத்தை முற்றிலுமாக அழிக்கும் நோக்கில் தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும் ஈரானிய மக்கள் தங்கள் அரசை கைப்பற்ற வேண்டிய நேரம் இது எனவும் கூறியுள்ளார். அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ள கட்டார், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஈரானின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. ஈரான் அண்டை நாடுகளின் மீது தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளன. ஈரானில் இருக்கும் பிரெஞ்சு குடிமக்கள் மற்றும் இராணுவ வீரர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானில் உள்ள பிரெஞ்சு குடிமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 2025 ஜூன் 13 அன்று இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி மற்றும் இராணுவ இலக்குகளை தாக்கியது. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலின் மீது ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது. ஜூன் 28 அன்று அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2026 பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது பெரும் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ், லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. ஈரான் மீதான தாக்குதலில் ஈரானின் உச்சநிலை தலைவர், சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் அயத்துல்லா அலி கொமைனி இறந்துவிட்டதாக அறிகுறிகள் உள்ளது என்று இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். கொமைனி இந்த பதவியை ஏற்று 37 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரானின் அரசியல், இராணுவ, நீதித்துறை, ஊடகங்கள், வெளிநாட்டு கொள்கைகள் உள்ளிட்ட அனைத்து முக்கிய முடிவுகளையும் இவரே எடுத்து வருகிறார். இஸ்ரேல், அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஃபீரர் எபிக் மகத்தான கோபம் எனப்படும் தாக்குதலை பிப்ரவரி 28 அன்று தொடங்கியுள்ளன. ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணைகள் மூலம் பதிலடி கொடுத்துள்ளது. இந்த தாக்குதலில் 85க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 பாடசாலைகள் தாக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை அடுத்து பிரான்சில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பிப்ரவரி 28 இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் பிரான்சின் பாதுகாப்பு நிலைமையை உயர்த்தி அரசு பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பிரான்சின் குடிமக்களின் பாதுகாப்பு முதன்மை அக்கறையாக கருதப்பட்டது. குறிப்பாக இஸ்ரேலிய, யூத மற்றும் அமெரிக்க தூதரகங்கள், நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்கள் ஆகியவற்றில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளதன்படி மத்திய கிழக்கு மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் பிரான்சின் இராணுவ வீரர்கள் மற்றும் குடிமக்களின் பாதுகாப்பை
உறுதி செய்ய கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் பிரான்சில் உள்ள யூத மற்றும் இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிரான எச்சரிக்கை நிலை உயர்த்தப்பட்டுள்ளது. மேக்ரோ இந்த மோதல்கள் பன்னாட்டு அமைதிக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக தெரிவித்து ராஜதந்திரம் மூலம் மோதல்களை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.